ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் பிரதீப். நம்ம சேனல் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸ் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்பிஎல் அப்படிங்கிற ஆப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏர்னிங்ஸ் மெத்தட்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரஸ்டடான ஆப். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக இது பேமெண்ட் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேடிஎம்லேயும் வித்ரா எடுத்துக்கலாம், தென் பேங்க்லேயும் வித்ரா எடுத்துக்க முடியும், யூபிஐலையும் வித்ரா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே தாராளமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். சாதாரணமான கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுறது மூலிமா இதில் பக்காவாக ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ரெஃபர் கோடு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். உங்களுக்கு HLOCFF அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் இந்த நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம்மில் நீங்கள் வித்ரா எடுக்கிறதா இருந்தாச்சு அப்படின்னா இந்த இடத்துல பேடிஎம் நம்பர் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் யூபிஐ இல்லை பேங்க்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இந்த அக்ரி அப்படிங்கிற இடத்துல ஒரு டிக் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சைன் அப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு பெரிய ஒர்க்குமே கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே கேம் ப்ளே தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏகப்பட்ட கேம் 32க்கும் மேலே உள்ள கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் லேண்டு நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரெஃபர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 50 டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் 50 டோக்கன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் கோடு யூஸ் பண்ணால் மட்டும் தான் டோக்கன்ஸ் கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டோக்கன்ஸ் வச்சு தான் நீங்கள் இந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண முடியும். கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி அமௌண்ட் வின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ரவுண்டு போட்டுருக்கிறது இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கேட்டகரி. இது பார்த்தீங்கன்னா டோக்கன். என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 92 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டோக்கன்ஸை இங்கே பாருங்கள், இந்த கேமில் நம்ம கலந்துக்கிறதுக்கு 50 ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்ம கலந்துக்கிறதுக்கு 10 டோக்கன் தான். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இந்த கேமில் 240 ரூபா ப்ரைஸு, 5 டோக்கன் கொடுத்து நம்ம கலந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேலே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எந்த கேமில் வந்தாலும் நீங்கள் அதுவும் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேமில் கலந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ பேட்டில் அது மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ எக்கச்சமான கேம்ஸ் இருக்குது. ரன்னிங்கு, கார் ரேஸு, எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த கேமெல்லாம் பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணி நீங்கள் வின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ரேங்குக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்டில் தெரியும். ஸோ 1ஆம் ரேங்க்லேருந்து 60வது ரேங்க் வரைக்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 ரூபா ப்ரைஸ் கிடைக்கும். 61ஆம் ரேங்க்லேருந்து 240 ரேங்க்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபா ப்ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் அவங்க ப்ரைஸஸ் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலிமா அதிகமாக ஏர்ன் பண்ணுறமா ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், வேலட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸில் எல்லாருக்கும் தெரியும். மேலே அது கூட பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 1500 வரைக்கும் ரெஃபர் பண்ணியே ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் டைரெக்டாக நீங்கள் பேடிஎம்க்கு வித்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட் வச்சு ப்ளே பண்ணணும், அதுக்கப்புறம் வின் பண்ணி அமௌண்ட்டை வித்ரா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டைரெக்டாக இதில் வர அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் அப்படின்னா, உங்களோட ரெஃபர் கோடை போட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 50 MPL டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் 50 MPL டோக்கன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணும்போதும். தென் அது போக கீழே பார்த்தீங்கன்னா கேஷ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரெண்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு எனக்கு இப்போதைக்கு. பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு பாதி வரைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 2 ஃப்ரெண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 ரூபா பேடிஎம் கேஷ். இதை நீங்கள் அப்படியே ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதேமாதிரி 3 ஃப்ரெண்டு ரெஃபர் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா பேடிஎம் கேஷ் கிடைக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 2 ஃப்ரெண்டு பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபா. அதுவே 3 ஃப்ரெண்டு ஆயிடுச்சு அதுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். 5 ஃப்ரெண்டுக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபா கிடைக்கும். அதுவே 10 ஃப்ரெண்டுக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 ரூபா கிடைக்குது. ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு 10 ரூபா கணக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட். 15 ஃப்ரெண்டுக்கு மேலே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 180 ரூபா. அதுவே 25 ஃப்ரெண்டுக்கு மேலே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 400 ரூபா. தென் அதேமாதிரி 40 ஃப்ரெண்டுக்கு மேலே ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா 750 ரூபா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி 40 தாண்டி அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு 1500 ரூபா வரைக்கும் ப்ரைஸஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வர அமௌண்ட் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக இந்த வித்ரா கிளிக் பண்ணி வித்ரா எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி
மாதிரி பிளேயர் லிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்டை கூட இதில் வந்து ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்க முடியும். கேம் வந்து ப்ளே பண்ணி அது மூலிமா வின் பண்ணிக்கலாம். வின் பண்ணுற அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் கேஷ் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். இந்த வித்ராவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வித்ரா எடுத்துக்க முடியும். ஸோ வித்ராவை பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு 10 ரூபா 12 ரூபா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ பேடிஎம்க்கு ஓகேங்களா. அதுவே நீங்கள் வந்து யூபிஐ பேங்க்குக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் அது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துக்க முடியும் இருக்கும். அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மணி நேரத்தில் பேமெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து கேவிசி எதுவும் தேவையில்லை. அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேங்க் இல்லை யூபிஐ எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட பேன் கார்டெலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை போய்ட்டு செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க.